ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி 27/9/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். மன்னார்குடியிலிருந்து செல்வி எழுதியிருக்காங்க. எனது கணவர் ஃபைனான்ஸ் நடத்தி நஷ்டமாகிவிட்டது. இப்பவும் அவர் வெளிநபர்களுக்கு கொடுத்த பணம் எதுவும் வந்து சேரவில்லை. இதனால் அதிக கடன் ஏற்பட்டுள்ளது. கொடுத்த தொகை வந்து சேருமா? செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கும் என கூறுகிறார்கள். அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. பூர்வீக சொத்தும் கைக்கு வர ரொம்ப காலதாமதம் ஏற்படுகின்றது. பூர்வீக சொத்து கிடைத்தாலாவது ஏதாவது தொழில் செய்யலாம் என இருக்கின்றோம். அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சுவாமிஜி. இனிமேற்பட்டு எந்த தொழில் செய்யலாம் என விளக்கம் கூறுங்கள். எந்த பெயரில் ஆரம்பிக்கலாம் என்றும் கூறுங்கள் ஐயா. எனது கணவர் பெயர் மணி. பிறந்த தேதி 25/7/1971 ஆடி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:15 பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம். இவங்களுடைய தொழில் நஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. மேலும் எந்த தொழில் செய்யலாம், என்ன பேர்ல வைக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன தொழில் நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம், கடன் எப்படி அடையும், உங்களோட சொத்து சம்பந்தமான பிரச்சனை எப்படி தீரும்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர குறைந்தபட்சம் 7 மாத காலம் ஆகும். பூர்வீக சொத்தம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரும் பிரயத்தனத்தால் தான் வெற்றி பெற்று வரும். சொந்த தொழில் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஏஜென்சி மாதிரி செய்யலாமே தவிர ஸ்பெக்குலேஷனோ ஆன்லைன் வர்த்தகமோ ஷேர் மார்க்கெட்டோ ஃபைனான்ஸோ உங்களுக்கு ஒத்து வராது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.